அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12ஆம் வகுப்பு 7வது பாடம் வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் உள்ள எடுத்துக்காட்டு 7.51 அல்லது எக்ஸாம்பிள் 7.51 இதை தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த இருக்குது எடுத்துக்காட்டு 7.51. இதில் என்ன அப்படின்னா f(x) அப்படிங்கிற ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க. என்ற சார்பிற்கு ஓரியல்பு இடைவெளிகளை கணக்கிட்டு அதிலிருந்து இடம் சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. இது வந்துட்டு போன எக்ஸாம்பிள் மாதிரியே தான், அதே மாதிரி தான் ஓரியல்பு இடைவெளியை கணக்கிட்டு இடம் சார்ந்த அறுதி மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு f(x) அப்படிங்கிற சார்பு வந்துட்டு x⁻2/3. இதுக்கு நம்ம இடம் சார்ந்த அறுதி மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம f'(x) கண்டுபிடிக்கிறோம். இதை வந்துட்டு வகைப்படுத்தணும். x⁻2/3 வகைப்படுத்தினா என்ன வரும்? ஜென்ரல் ஃபார்முலா வந்துட்டு n × x⁻n-1. ஸோ நம்மளுக்கு n வந்துட்டு இங்கே 2/3, x பவரில் 2/3 -1. ஸோ இதை கண்டுபிடிச்சோன்னா x பவரில் வந்துட்டு 2/3 -1 வந்துட்டு 3 வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். நம்ம மீச்சமாக எடுத்தோன்னா 3 வரும். இங்கே 2 -1 வந்துட்டு 3ஆல் இன்ட்டு பண்ணணும். ஸோ என்னது? இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2/3 × x பவரில் 2 -3 -1/3. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா x⁻−1/3 வந்துட்டு வகுத்தலில் கொண்டு வந்தோன்னா மைனஸ் வந்துட்டு அங்கே ப்ளஸ் ஆயிரும், x⁻1/3. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 2/3 1/x⁻1/3. அப்போ f'(x) என்னன்னா 2/3 × x⁻1/3. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? f'(x)க்கு வந்துட்டு =0 அப்படின்னு போட்டுட்டு நம்ம எந்த இடத்துல அறுதி மதிப்பு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? f'(x) வந்து 0 அப்படின்னு போட்டோன்னா இந்த வேல்யூ வந்துட்டு 0 ஆகணும். அதாவது 2/3 x⁻1/3 = 0ன்னு வரணும். இந்த வேல்யூ நம்மளுக்கு எப்போ 0 வரும்? எப்போவுமே 0 வராது. அதாவது நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டாலும் நம்மளுக்கு இந்த மதிப்பு 0வாக மாறாது. ஏன்னா இது இங்கே வகுத்தலில் இருக்குது, இங்கிட்ட இன்ட்டில் போகும்போது 0 × சம்திங் 0 வரும். அதாவது 2 = 0ன்னு வரும். அது தப்பு தானே? ஸோ வந்துட்டு நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூனாலும் போட்டு பார்க்கலாம். 1 2 3 அந்த மாதிரி எதுனாலும் போட்டு பார்த்தாலும் 0 ஆகுது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா f'(x) ≠ 0 for all x belongs to R. எதுக்குமே 0 ஆகாது. இப்போ நம்ம அதே இது இங்கே எக்ஸுக்கு பதில் 0ன்னு போட்டால் என்ன ஆகுது? அதாவது இங்கே எக்ஸுக்கு பதில் 0ன்னு போடுறேன். 0ன்னு போட்டால் நம்மளுக்கு என்னது? 2/3 × 0 வருமா? அப்போ நம்ம 0ன்னு போட்டுக்கலாம். எனிதிங் பை 0 என்னது? இன்ஃபினிட்டி. அதாவது நமக்கு f'(x) வந்துட்டு 0 அப்படிங்கிற வேல்யூவில் நம்மளுக்கு ஆன்சரே வந்து கிடைக்காது. அதாவது எக்ஸிஸ்டே ஆகலை. ஸோ வந்து இன்ஃபினிட்டின்னு போதா? அப்போ நம்ம என்ன எழுதுகிறோன்னா f'(x) ஆனது x = 0வில் காணத்தக்கது அல்ல. நம்மளால் அது என்ன வேல்யூனே ஃபைண்ட் பண்ண முடியாது. இப்போ நம்மளுக்கு இதில் f'(x) வந்துட்டு ≠ 0. ஸோ தேக்க நிலைப்புள்ளிகள் வந்து கிடையாது. அதே சமயத்தில் நிலைப்புள்ளி இருக்குது. எப்படின்னு பார்த்தா நிலைப்புள்ளினா நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? f'(x) வந்து 0வாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு புள்ளியில் f'(x) வந்துட்டு காணத்தக்கது அல்ல, இன்ஃபினிட்டி அந்த மாதிரி வந்ததுன்னா நிலைப்புள்ளி இருக்குது. ஸோ நம்மளுக்கு x = 0வில் நிலைப்புள்ளி இருக்குது, தேக்க நிலைப்புள்ளி தான் இல்லை. ஓகேவா? அப்போ நம்ம இடைவெளியை எப்படி பிரிப்போம்? -∞ - 0 வரைக்கும், அடுத்து 0லேருந்து ∞ வரைக்கும் 2 தான் பிரிக்கிறோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? f'(x)இன் குறி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த இன்டர்வெல்லில் f'(x)ஓட குறி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது
மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஜீரோக்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். நம்ம 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டால் 1 பவர் எனிதிங் வந்துட்டு 1 தான். ஸோ 1 ஆகிடும். அப்போ 2/3 தான் நம்மளுக்கு ஆன்சர். அதாவது நம்மளுக்கு எப்படி வருது, பாசிட்டிவாக வருது. அப்போ இந்த இடைவெளியில் நம்மளுக்கு பாசிட்டிவ். இப்போ நம்ம f'(x)ஓட குறியை வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த இடைவெளியில் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஜீரோக்குள்ளே இந்த இடைவெளியில் இதோட குறி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னா இதுக்கு இடையில உள்ள ஏதாவது ஒரு மதிப்பை வந்துட்டு அங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இங்கே நம்மளுக்கு -1 -2 அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு எக்ஸோட பவரில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதாவது -1 பவரில் ஈவனாக இருந்ததுன்னா ஆன்சர் வந்து +1 நம்மளுக்கு தெரியும். அதே இது ஆட் நம்பராக இருந்ததுன்னா -1 தான். ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, 1/3. அதாவது 3 அப்படிங்கிறது ஆட் நம்பர். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சராக வரும், -1ன்னு வரும். ஸோ 2/3 இன்ட்டு -1. அப்போ நம்மளுக்கு இதோட ஆன்சர் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, மைனஸில் கிடைக்குது. ஸோ இதோட குறி வந்துட்டு நெகட்டிவ். அதே மாதிரி இப்போது 0 to இன்ஃபினிட்டியில் f'(x)ஓட குறி என்னன்னு பார்க்கணுன்னா இதுக்கு இடையில உள்ள மதிப்பு ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போது இதுக்கு இடையில 1 2 3 அந்த மாதிரி இருக்குமா. ஸோ நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 பவர் 1/3 வந்து 1 தான். 1 பவர் எனிதிங் 1. ஸோ ஆன்சர் வந்துட்டு எப்படி இருக்குது, நம்மளுக்கு பாசிட்டிவில் இருக்குது, 2/3. ஸோ நம்ம இதோட குறி வந்துட்டு பாசிட்டிவ். இப்போ நெகட்டிவ்லேருந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக மாறுது. ஸோ நம்மளுக்கு இங்கே எப்படி இருக்குன்னா இடம் சார்ந்த சிறும மதிப்பு இருக்குது. அந்த இடம் சார்ந்த சிறும மதிப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சிறும மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம f(x)ல் எக்ஸுக்கு பதிலாக 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 அப்படின்னு போட்டோன்னா 0 பவர் எனிதிங்னாலும் 0 தான். ஸோ நம்மளுக்கு இடம் சார்ந்த சிறும மதிப்பு 0 தான். இப்போ ஓரியல்பு தன்மை. ஓரியல்பு தன்மை என்ன அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு நெகட்டிவில் இருக்குது. ஸோ அந்த சார்பு எப்படி இருக்குன்னா திட்டமாக இறங்கும். அதே இது இங்கே வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ f(x) அப்படிங்கிற சார்பு வந்துட்டு இந்த இடைவெளியில் திட்டமாக ஏறும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா இடம் சார்ந்த சிறுமம் இருக்குது, x = 0 அப்படிங்கிற அந்த புள்ளியில் இடம் சார்ந்த சிறுமம் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இடம் சார்ந்த சிறும மதிப்பு என்னென்னா 0. இந்த x = 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு நிலைப்புள்ளி தான், தேக்க நிலைப்புள்ளி கிடையாது. இதை வந்து இங்கே நம்ம நோட் பண்ணுறோம், அவ்வளோதான். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.